ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஈவினிங் டீ காஃபிக்கு ஒரு மங்களூர் கோலி பஜ்ஜி செய்ய போகிறேன். இது ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி வச்சுட்டு காஃபி டீ கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கோலி பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்போட நம்ம தயிர் எடுத்துக்கலாம். புளிப்பு இல்லாமல் தயிர் இருக்கட்டும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இட்லி சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண உடனே எவ்வளோ தயிர் எடுத்துனுக்கமோ அவ்வளோ மைதா மாவு எடுத்துக்கணும். ஒரு கப்பு தயிருக்கு ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இது எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அளவுக்கு அந்த கோலி பஜ்ஜி உள்ளே ரொம்ப லேயராக ப்ளஃபியாக ரொம்ப சூப்பராக வரும். நான் விரல்னால தான் இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கை ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கட்டும். இந்த 4 விரலை வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கோலி பஜ்ஜி ரொம்ப சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, துருவிய இஞ்சி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சு கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த இது ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா வரும் கோலி பஜ்ஜி. திருப்பியும் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதில் மெயினாக மிக்ஸ் பண்ணுறது தான் மெயின் இந்த கோலி பஜ்ஜியில். இது பாருங்கள், எல்லாம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இது ரெஸ்ட்டு கொடுக்கலாம். நல்லா ஊறட்டும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. திருப்பி இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டு அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குட்டி குட்டியாக போண்டா போடுற மாதிரி இது மாதிரி குட்டி குட்டி போண்டா போட்டு விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா மைதா மாவுன்றதுனால அது உள்ளே கொஞ்சம் வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேம் வேண்டாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேகணும். அப்போ தான் அந்த கோலி பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கலர் நல்லா மாறுது. நல்லா திருப்பி விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதை எடுத்துக்கலாம். இந்த கலர் இருந்தால் போதும். சுட சுட கோலி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடணும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. தேங்காய் சட்னி இல்லாமல் இது சாப்பிட முடியாது. கொஞ்சம் தேங்காய் சட்னியோடு கலந்து டீ காஃபியோட வச்சு செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.